ஆனால் இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னா அது தமிழ்நாடு தான் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாடுன்னு சொல்கிறதுக்கு நான் ஏற்றுக்கிற மாட்டேன். தருமபுரியில் 2 வயசுக்குள்ளேயே கொண்டு விட்டாங்க. அதுவும் கட்சிக்காரன். தூத்துக்குடியில் விளாக்கி வளர்த்து பக்கத்தில் ஒரு 3 நாள் ஆச்சு. அது ஒரு பிரச்சனை. இதே ரோட்டில் ஒரு பிரச்சனை. இப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு மாதத்துக்குள்ளே 10 பிரச்சனை வந்துருக்கு. அதில் மக்கள் நம்பாதிக்கலாம். பொய் சொன்னாங்க எல்லாம். தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலன்றது ஒரு விதத்தில் உண்மைதான். 2 இயர்ஸ் பேபியை ரேப் பண்ணி சாவடிக்கிறது, 10 வயசு குழந்தைய ரேப் பண்ணுறது, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு +2 பொண்ணை ரேப் பண்ணி துண்டு துண்டாக வெட்டி போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் நம்ம மாற்றணும்னா ஒரு பையன்கிட்டயே நம்ம சொல்லி தான் வளர்க்கணும். வீட்டில் வளர்க்கும் போதே பொண்ணை பொண்ணா பார்க்காம பொருளாக பார்க்க போது தான் இந்த தப்புலாம் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் ஒரு பெண்ணை நினைக்கிறா, அதுதான் முக்கியம். ஆனால் இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னா அது தமிழ்நாடு தான் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாடுன்னு சொல்கிறதுக்கு நான் ஏற்றுக்கிற மாட்டேன். ஆனால் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அந்த இந்திக்காரன் அந்த 7 வயசு பொண்ணை தண்ணி பாட்டில் வாங்கியார சொல்லி 10 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றி அந்த பிள்ளை இது பண்ணேன். 2 வயசு குழந்தைய தருமபுரியில் 2 வயசுக்குள்ளேயே கொண்டு விட்டாங்க. அதுவும் கட்சிக்காரன். 3வது இப்போ தூத்துக்குடியில் விளாக்கி வளர்த்து பக்கத்தில் ஒரு 3 நாள் ஆச்சு. அது ஒரு பிரச்சனை. இதே ரோட்டில் ஒரு பிரச்சனை. இப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு மாதத்துக்குள்ளே 10 பிரச்சனை வந்துருக்கு. இதெல்லாம் இந்த பிரச்சனையை பூரா எப்படி நம்ம மனிதாபிமானத்தோட தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? பெண்களுக்கு இல்லை, யாருக்குமே இல்லை, பாதுகாப்பு இல்லை. யாரை பார்த்தாலும் பிரச்சனை தான். இதை எப்படி நம்ம ஏற்றுக்கிற முடியும் சொல்லுங்கள்? அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. அது தமிழ்நாட்டில் மெயினாக இல்லை. வார்த்தையில சொல்றாங்க விளப்பாடு தான், ஆனால் செயல்பாடு எதுவுமே கிடையாது. புரியுது உங்களுக்கு? எங்கேயுமே பெண்களுக்கு பாதுகாப்புலே கிடையாது. சும்மா வெற்றி விளப்பாடு பண்றாங்க. புரியுதாங்க? குற்றம் நடக்கிறதுல தமிழ்நாட்டு தான் முதல்ல இருக்கு. ஆனால் விளப்பாடு பண்றாங்க அப்படி இல்லைன்னு சொல்லி. அதில் மக்கள் நம்பாதிக்கலாம். பொய் சொல்றாங்க எல்லாம். வெற்றி விளப்பாடலாம் சும்மா பொய் சொல்றாங்க. விளப்பாடு பண்றாங்களே ஒழிச்சு உண்மையிலே அப்படி கிடையாது. புரியுது உங்களுக்கு? பாதுகாப்புங்கிறது எல்லா அளவு கூட கிடையாது. விளப்பாடுபடி இது பண்றாங்க, அவ்வளவுதான். உண்மை கிடையாது. தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலன்றது ஒரு விதத்தில் உண்மைதான். பட் இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டி தேவைப்படுது. ஏன்னா இப்போ நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக பெண்கள் எல்லாமே எல்லா வேலைக்குமே போகிறோம். அதுக்காக எங்களுக்கு நிறைய பேர் பாதுகாப்பும் கொடுக்குறாங்க. ஏன்னா எடுத்தோன்னே எல்லா ஜென்ஸுலையுமே குறை சொல்லிட முடியாது. நல்லது செய்கிறவங்களும் இருக்கிறாங்க, கெட்டது செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. 90% நல்லது செய்கிறவங்க தான் இருக்கிறாங்க, கெட்டது செய்கிறவங்க ஒரு 10%. அதனால தான் மற்ற ஜென்ஸுங்களுக்கும் கெட்ட பேர் வருது. ஜென்ஸுங்க என்னென்னா அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் அவங்கள வளர்க்கும் பொழுது நல்ல ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி ஒரு விழிப்புணர்வோடு அவங்களுக்கு வளர்த்தாலே அது பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கனாலே அவுட்ருக்கு அந்த ஸ்டேட்லலாம் 2 இயர்ஸ் பேபியை ரேப் பண்ணி சாவடிக்கிறது, 10 வயசு குழந்தைய ரேப் பண்ணுறது, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு +2 பொண்ணை ரேப் பண்ணி துண்டு துண்டாக வெட்டி போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது. இது ஒரு சிலர் செய்கிற தவறால் எல்லாருக்குமே பாதிக்குது. தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் பசங்க, சின்ன பசங்க, அதாவது குழந்தையிலேருந்து நம்ம அந்த குழந்தைய வளர்க்கும் பொழுது பெண்களுக்கு சேஃப்டி, அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கணும், சிஸ்டர்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும், வெளியே இருக்கிற லேடிஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றத சொல்லி வளர்த்தாங்கனாலே குழந்தைங்க வளரும் பொழுது அதை கேட்டு வளர்ந்தாங்கன்னா கரெக்டாக வளருவாங்க. ஒரு சிலர் செய்கிற தப்பால் எல்லா ஜென்ஸுமே நான் குறை சொல்ல விரும்பல. பாதுகாப்பும் இருக்குது. ஏன்னா நாங்களாம் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஒர்க் பண்ணுறோம், நைட்டில் போகிறோம் வரோம், சேஃப்டியும் இருக்குது. ஜென்ஸுங்களால் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறைய பேர் தப்பாகவும் பேசுகிறாங்க. எல்லாருமே ஒரே டைமில் குறை சொல்லிட முடியாது. ஆனால் உண்மையிலே தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு நல்லா தான் இருக்குது. நான் அது தப்பு சொல்ல மாட்டேன். தமிழக முதல்வர் நிறைய விஷயங்களில் ஹெல்ப் பண்ணிட்டும் இருக்காரு. இனிமேலும் நல்லா பண்ணுவாருன்னு நம்புகிறோம். தேங்க்யூ. ஆனால் நம்ம ரிலேட்டிவாக கம்பேர் பண்ணோன்னா தமிழ்நாடு நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சொல்லலாம். இந்த ரேப்ல நடக்குதுல்ல, இதுக்கு மையக்கருத்து இந்த சோஷியல் பிஹேவியர் தான் நினைக்கிறேன் நான். இது நம்ம வீட்டிலேருந்தே மாறணும். ஒரு சில விஷயம் அது மாறினா மட்டுமே தான் அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு என்ஷூர் பண்ண முடியும். நம்ம நிறைய கேஸ் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு ஆள் ஒரு பொண்ணை அப்யூஸ் பண்ணுறது தாண்டி ரிலேட்டிவ்ஸே நிறைய பேர் அப்யூஸ் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் நம்ம மாற்றணும்னா ஒரு பையன்கிட்டயே நம்ம சொல்லி தான் வளர்க்கணும். வீட்டிலேருந்து வளர்க்கும் போதே இதெல்லாம் ஒரு பொண்ணை பொண்ணாக பார்க்காம பொருளாக பார்க்க போது தான் இந்த தப்புலாம் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சட்டமும் ரிஜிடாக மாற்றணும்.
எல்லாமே வந்து பெண்டிங் கேஸ் நிறையவே இருக்குது. பெரிய ஆள் எல்லாம் தப்பிச்சிடுறாங்க. சின்ன சின்ன ஆள்லாம் வந்து உடனே வந்து மரண தண்டனை, ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க. இதே பெரிய ஆள் போனோன்னா அது வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இங்கே சென்னையில் எப்படின்னு தெரியல, நம்ம ஊர் சைடுலாம் வந்து அந்த பெண்களுக்கான அப்யூஸ் வந்து பயங்கரமாக தான் நடக்குது. எல்லாருமே இன்சல்ட் பண்ணணும் ப்ரோ, நீங்களும் நாங்களும் யாராக இருந்தாலுமே அதை இன்சல்ட் பண்ணணும். இது வந்து ஒரு கட்டத்தில் எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, போதை பழக்கம் அதிகமாகும் போது இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து தாண்டி போகிறாங்க அப்படின்றாங்க. அதுவும் ஒரு காரணம் தான். ஆனால் அது மட்டுமே காரணம் நான் வந்து எடுத்துக்க மாட்டேன். இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஒரு 18 ஒரு மைனர் பையன் வந்து அந்த தப்பு பண்ணுறான்னா அவனுக்கு மூளை என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவன் ட்ரக் அடிக்டாக இருந்து அந்த தப்பு பண்ணுறான்னா அவன் சுற்றி எப்படி இருக்கான், ஒரு 4 பசங்க வந்து மச்சான் இது வந்து பண்ணலான்னு சொன்னால் அவன் பண்ணிடுறான். இதே ஒரு 35 வயசு ஆள் தான் அவன் தான் அறிவுரை சொல்லணும். அவனுங்கன்னா அதை பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அவங்களெல்லாம் வந்து இந்த மரண தண்டனை கொடுக்குறதோ இல்லைன்னா ஒரு ரிஜிட்டான ஒரு சட்டம் போட்டு அவங்கள என்ன சொல்கிறது, ஒரு பயிர் வளரணும்னா சில கலை எடுத்துன்னு ஆகணும். அதுமாதிரி எடுக்கிறது தப்பு கிடையாது. கடுமையான சட்டம் போட்டு ஒருத்தன் பயமுறுத்தி வைக்கணும், அது நான் தப்பு சொல்லலை. ஒய் மென் ரேப்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது, நார்த்தில் எழுதினவங்க. ஒரு ஆள் வந்து ஒரு ஃபயர் இன்சிடென்ட்டில் வந்து எல்லாருமே காப்பாற்றிருப்பான், ஒரு நாய்க்குட்டி கூட காப்பாற்றிருப்பான். ஆனால் அவனே வந்து ரிலேட்டிவ் பொண்ணியே ரேப் பண்ணியிருப்பான். அவங்கள வந்து ரேப்புன்றது அதை என்ன எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கன்னா, நான் வந்து அந்த பொண்ணுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம விட்டது தான் நம்ம தப்புன்னு நினைக்கிறேன். பெண்களை வந்து முடக்கி நம்ம இந்த பேட்ரியார்கிக்கல் மைண்ட் செட்டு அதை நம்ம கீழே வச்சுட்டோம். அதேமாதிரி ஃபெமினிசமும் இங்கே வந்து நிறைய பேர் தப்பாக தான் பிடிச்சிருக்காங்க. எது தேவையில்லாத அது முக்கியம். நான் தம் அடிக்கிறேன், நீ தம் அடிக்கிறியா, அதுன்னா தேவையில்லை. ஃபெமினிசம்னா என்ன, ஒரு வேலை வாய்ப்பு நம்ம உயர்த்தி தரதோ, அப்புறம் அவங்கள வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் ஒரு மென்னுங்க நிகராக, அதுதான் முக்கியம்.